ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். நேற்று வந்து நாக சதுர்த்தி, இன்றைக்கி கருட பஞ்சமி. நான் இன்றைக்கி எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெருமாள் விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா கருடாழ்வார் இருப்பார். கருடனோட ரெக்கை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஒரு பாதம் வந்து கீழே இருக்க மாதிரியும் ஒரு பாதம் மேலே இருக்க மாதிரியும் இருக்கும். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா நாகம் இருக்கும், ஆதிசேஷர் அவரோட உருவமும் இருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து நாகாபரணம் போட்டிருப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட 2 கைட்டையுமே வந்து நாகாபரணம் போட்டிருப்பாரு. ஸோ உங்கள் வீட்டில் எந்த பெருமாள் படம் ஃபோட்டோ எது இருந்தாலும் நீங்கள் அந்த பெருமாளை வச்சு சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் என்னோடய பெருமாள் விக்கிரகத்தில் வந்து 2 சைடும் லக்ஷ்மி இருக்க மாதிரி நம்ம விக்கிரகம் வாங்குறப்பவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விசேஷ நாட்களுக்கும் அந்தந்த உருவங்கள் இருக்கிற மாதிரி நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கினாவே போதுங்க. ஸோ நான் என்னோடய பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கௌரி பூஜையும் பண்ணணும். எங்கள் வீட்டில் என்னோடய வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த முழுசாக இருக்க தேங்காய் வந்து எனக்கு அம்பாள் உருவமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அம்பாள் கிட்டே இருந்து தான் இந்த தேங்காய் கிடச்சிது. ஸோ அவங்கள வந்து நான் அப்படியே வச்சு பூஜை பண்ணுறேன். இந்த தேங்காய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் க்ளீன் பண்ணி அண்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட என்னோட வந்து இந்த அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸாக என்னோட இவங்க இருக்காங்க. ஸோ நான் இவங்கள அம்பாலாக தான் பார்க்குறேன். இவங்களுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி நான் பூஜை பண்ணிப்பேன். இதுதான் என்னோடய முறை. அண்ட் கம்ப்ளீட்டாக அபிஷேகம் பண்ணின அப்புறமா நான் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுடுவேன். அண்ட் இந்த விக்கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல டிஷ்யூ வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சிடுவேன், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். அண்ட் பொட்டுமே நான் நிறைய பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன். பாதத்துக்கும் நெத்திலையும் பொட்டு வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, அண்டு இன்றைக்கி நான் செய்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை பண்ணேன் அண்ட் பானகம் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து நான் சாமிக்கு செய்த நெய்வேத்தியம். உங்களால் இன்றைக்கி கோவில் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு கருடாழ்வாரை பார்த்து அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா சைந்தவியோட பாட்டு வரும். गणपति वीरत गणपति सूरत गणपति वीरत गणपति दरि सारी सदा सदपा दरि सारी सदा சதப்பா. எங்களோட பூஜை முடிஞ்சது. எங்களோட பாட்டும் வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.